முன்னொரு சமயம் அரச குடும்பத்தில் சாம்பன் அப்படிங்கிற ஒரு அரசர் பிறந்தார். அவருக்கு கணேசன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருந்தார். அவர் மகன் பிறந்த நேரமோ என்னன்னு தெரியல, இல்லை சாம்பனோட விதியா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு. அரச குடும்பத்தில் இருந்தவர் அவரோட செல்வங்கள் எல்லாமே இழந்து அவர் பிச்சை எடுக்கும் நிலையில் ஏழ்மையான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் சாம்பனுக்கு ஒரு வேளை உணவு கூட வழி இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். தனக்கு பசிக்கான சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னோட மகனுக்கு எப்படியா சாப்பாடு கொடுத்துருன்னு சொல்லி அவர் தினம் ஊருக்குள்ளே போய் அவர் யாசகம் கேட்டு அந்த உணவை தான் கொண்டு வந்து தன் மகனுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இப்படியே இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாட்டில் வறட்சி காலம் வருது. எந்த இடத்துலையுமே எந்த திருவிழாமே நடக்கலை, எந்த இடத்துலையுமே யாருமே யாசகமும் கொடுக்கல. அந்த சமயத்தில் பசியால் துடிச்சு போயிருந்த தன்னோட மகனான கணேசனை பார்த்து சாம்பன் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தார். ஒருவேளை சோறு நமக்கு கிடைக்காதா, நம்ம கிட்ட செல்வங்கள் இருக்கப்போ, நம்ம அரச குடும்பத்தில் இருந்தப்போ நம்ம எத்தனை பேருக்கு அன்னதானங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு தானங்கள் தர்மங்கள் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒருவேளை சோறு கொடுக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருந்தார்.